நண்பர்களே, இது ஒரு முக்கியமான வீடியோ. வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் ஹேண்ட் சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நைட் நேரத்தில் மொட்டை மாடிக்கு போய் தட்டையும் ஸ்பூனையும் வச்சு தட்டி தட்டி கோ கொரோனா கோன்னு சொல்லுங்கள். என்ன எல்லாம் பார்க்குறீங்க? எங்க நம்ம 2020 இருக்கோங்க. நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கணும் இந்த மாதிரி நேரத்தில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம 2020 எந்த மாதிரி யூடியூப் இருந்துச்சுன்னு சொல்லி கோயிங் பேக் இன் டைம் நான் 2020 இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்க போகிறேன். சர்ச் டேர்மை வச்சு நான் கூகுள் பண்ணி யூடியூப்பில் வந்து நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். நானாக யாரையும் டார்கெட் பண்ணி எந்த வீடியோக்குள்ளேயும் போவே இல்லை. நான் போய் யூடியூப்பில் போயிட்டு 2020 விளாக்ஸ்னு அடித்தேன். அதில் வந்து விளாக் எல்லாத்தையும் தான் நான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 2 பேரும் சேர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் லெட்ஸ் கோ இன் டு திஸ் வீடியோ. யாரும் இதை கலாய்க்கலை, யாரும் கிண்டல் பண்ண மாட்டேன். என் கூட இருக்கவங்களுக்குலாம் தெரியும் எனக்கு கிண்டல் பண்ண தெரியவே தெரியாது. எனக்கு கலாய்க்கிறதுக்கும் எனக்கும் ஆகவே ஆகாதுன்னு சொல்லி. ஸோ அதனால் லெட்ஸ் கோ இன் டு திஸ் வீடியோ. யாரையும் கலாய்க்க போகிறது இல்லை, சும்மா பார்க்க போகிறோம் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ தவறான வீடியோவில் வந்து கண்ணோகத்தில் வந்து என் வீடியோ பார்த்துட்டு வந்து நீ ஏன் அப்படி பண்ணலன்னா எனக்கு சொல்லாதீங்க. நான் இப்போ தெளிவாக சொல்லிடுறேன். வேடிக்கை தான் பார்க்க போகிறேன், யாரும் கிண்டல்லாம் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லி. லெட்ஸ் கோ. ஓகே, முதல்ல நான் வந்து கூகுள் பண்ணப்போ எனக்கு இவங்களோட இதுதான் வந்துச்சு. நான் உண்மையாகவே எனக்கு இவங்க யாருன்னு தெரியாது. ஸோ அவங்க வந்து என் வீடியோலாம் வந்து இது மாதிரி நான் போட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நான் அசிங்கமாக திட்டாமல். ஸோ பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பர்சனலாக பிடிச்ச தமிழ் யூடியூபர்ஸ் எனக்கு யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ இவங்கெல்லாம் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இவங்க தான் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 யூடியூபர்ஸை பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த கான்டென்ட்டே எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. பாருங்களேன், 4 யூடியூபர் வந்து மிமிக்ரி பண்ணியிருக்காங்க இவங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எனக்கு இந்த வீடியோ பார்த்தே ஆகணும்னு தோணுச்சு. நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி முன்னாடி போகிறேன். லெட்ஸ் கோ. யூடியூபர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக போகலாம். யார் அக்கா யாருக்கா? உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் இல்லையா? ஸோ நான் பாட்டுக்கு வந்து பேசிட்டு இருந்தேங்கிறது நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு சூப்பராக இருக்குதுக்கா, நீங்கள் போடுங்க. மெட்ராஸ் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். மெட்ராஸ் சமையல்ல அவிச்ச முட்டை எப்படி பண்றதுங்கிறது இன்னைக்கு பார்க்கலாம். இது வந்து சாம்பார் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம், இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா சாப்பிட்டா ரொம்ப சுவையா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்களோட எவ்வளோ அழகாக இருக்குல்ல யூடியூபு. ஒரு பெரிய ஸ்டுடியோலாம் இல்லை, பின்னாடி அந்த பெயிண்ட் அடிக்காத ஒரு கரை ஒன்று இருக்குது. அழகாக வந்து ரியாக்ட்லாம் பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ஸ்டெஃபி அக்கா மாதிரியே பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து போவோம். அடுத்து என்ன ஏக்கா இன்னொன்று போங்கக்கா. வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி தாத்தா மாதிரியே. பரவாயில்லையே, நல்ல மாக்கப்பாக இருக்கு. வாவ், மொட்டை மாடில் வந்து இதை வச்சு வெளியில் இருக்க மாதிரி. எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. சிக்கன்லாம் வாங்கி ஃப்ரை பண்ணா ஊருக்கெல்லாம் பத்த மாட்டுதுப்பா. அதனால தான் இன்னைக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணலாம்னு பார்க்குறேன்ப்பா. எதை வச்சு தெரியுமா? இதோ டைனோசர் ஃப்ரைப்பா. எல்லாரும் பாருங்க. எனக்கு ஆசையாக இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ பார்க்கணுன்னு சொல்லி. நான் கிண்டல் பண்ணல, எல்லாம் அவங்களாம் வந்தாங்களா நிறைய க்ரியேட்டிவாக சொல்லுவாங்க. தேங்க்யூ சிம்பிளி சௌமியா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போமா? அடுத்து 7,000 lakhs 100,000. ஓகே, see you. அடுத்து யாரு? லெட்ஸ் கோ டாப். இவர் வந்து இப்போ எம்டி ஹேண்டுன்ற நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ்லாம் பண்ணுவார். இது வந்து கூகுளில் அப்படியே நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் எதையுமே பார்க்கல. ஸோ இப்போ ஆரம்பிக்கலாம் பார்க்குறதுக்கு என்ன இவர் சொல்லியிருக்காரு அப்படின்றது. முடி வெட்ட வேற கடையே இல்லை. ஏன்னா அப்போ லாக்டவுனில். சரி, ஸ்டார்ட் பண்ணுவான். பண்ணுங்க. வந்து டாபிக் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, டாப் 10 யூடியூபர்ஸ் தமிழில் இருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம பேரே போகிறது இல்லை. வந்துட்டீங்களே, டாப் 10லலாம் இவர் இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ இல்லை, நல்ல ஃபன் பண்ணுறாரு. பார்க்கலாம் யாரை சொல்லியிருக்காரு டாப் 10. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அவ்வளோவா. அதில் யாரை சொல்லியிருக்காரு? இவங்களாம் வந்துட்டாங்க போல் 2020 இந்த வில்லேஜ் இன்னொரு ஃபுட் ஃபேக்ட்ரி தானே, அவங்களாம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவர் எங்கே போனாருன்னே தெரியல. நல்ல வீடியோ போடுவார். ஸோ அவர் வந்து ரொம்பவே சூப்பராக சொல்லுவார். அவர் எங்கே போனாருன்னு தெரில. கிட்டத்தட்ட அந்த மனுஷன் வந்து இவரெலாம் எங்கே போனாருன்னு தெரில. இப்போது நல்லா தான் இருக்குது இவர் வீடியோவும். யார் இவர்? ஏகப்பட்ட ப்ரோகிராம்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க வந்து பிளாக் ஷீப் வந்து யூடியூப் சேனல் இல்லை, அது டிவி சேனல். அது இங்கே வந்து வேற மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க.
அவங்க செம அதெல்லாம் பெரிய ஆட்கள் அப்படி இப்படின்னு வேற லெவல்ல போயிட்டு இருக்காங்க. யூடியூப் சேனல்ஸ்க்கு முக்கியமான காரணம் என்ன, ஃபன் பண்றோம் பிராங்க் தான். அங்க இருந்து வந்தவர் தான் இவரு. யாருன்னு தெரியுதா? நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஃபிலிம்ல நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த யூடியூப் சேனல் இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன, ஃபன் பண்றோம் பிராங்க் தான். பொறுத்த வரைக்கும் ஸ்ரீராம் தான். கிட்டத்தட்ட அவர் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்குமே நிறைய கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு. குறிப்பா சிங்கிள் பசங்களுக்கு ஸ்பெஷலா செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஆமா, அதை பார்த்துட்டு நிறைய பேர் சிங்கிள் பசங்கன்னு சொல்லி பைத்தியம் மாதிரி சுத்தி இருந்தாங்க எல்லாரும். இவர் இன்னும் இருக்காருப்பா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10ல ஒரு 4-5 பேர் தான் இன்னும் இருக்கிறாங்க ரீட்டைன் பண்ணி. மிச்சவங்களாம் எங்கே போனாங்க தெரியல. இர்ஃபான் நியூஸ் இல்லையா அதில்? பெரிய ஆளாச்சேப்பா, என்ன பிரச்சனை இவருக்கு? அவருக்கு அவர் போடவே இல்லை. ஒன்மொத்த கக்கிட்டன்றதுங்க, சும்மா சொல்கிறேன். அடுத்து போவோம். How to create a YouTube channel. யார் பேசுறா? அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல உங்களுக்காக ஒரு சூப்பர் கண்டென்ட் வந்து கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு கேக்குறீங்களா? இப்போ எல்லாருமே வீட்ல ரொம்பவே சேஃபா வந்து உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. பட் இந்த சேஃபான டைம்ல உங்களுக்கு ஒரு நல்ல டைமும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நீங்க உங்க வீட்ல இருந்தே ரொம்பவே சிம்பிளா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம அழகாக ஒரு புது யூடியூப் சேனலை ஓபன் பண்ணி அதில் இப்படி சொல்லி தான், எந்த ஒரு வேலையும் இல்லாம சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி தான், இப்படி சொல்லியே ஒரு 15,000 யூடியூபர்ஸ் அந்த கோவிட் காலத்தில் கிளம்பி வந்துட்டாங்க. நானும் யூடியூப் போடுறேன்னு சொல்லி அவங்களாம் இப்போ என்ன ஆனாங்கன்னு தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு மோசமாக எல்லாம் ஆரம்பிச்சாங்க. எப்படி வந்து பணம் சம்பாதிப்பது அப்படின்றத, பணம் சம்பாதிப்பது இந்த வார்த்தையை சொல்லி அப்படி வீடியோ போட்டு நீங்க எல்லாம் சம்பாதிச்சிட்டீங்க. ஒரு யூடியூப் எனக்கு இதை பற்றி பார்க்கவும் விருப்பம் இல்லை. சரி, ஓகே, கிளம்பிடுவோம். இந்த சேனல் விட்டு கிளம்பிடுவோம். அடுத்து போவோம். ஓகே, அடுத்து இது எப்போ பாருங்க, செப்டம்பர் 17, 2020. செப்டம்பர் 17, 2020 நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பார்க்கலாம். இந்த இது இருக்குல்ல, அந்த இது இந்த ஸ்பூன் எல்லாம் அடியிலேருந்து விட்டு எடுத்தா பாலும் What just happened? இது எங்கேருந்து வந்துச்சு? ஸ்கூல் ஏய், இந்த இது இருக்குல்ல, என்ன இருக்குல்ல, அந்த இது ரொம்ப க்யூட்டாக இருக்குதுங்க. இது பாருங்களேன், அந்த 2000 நான் சொன்னேனா இல்லையா? இப்போ தான் இது மாதிரி சேனல் ஆரம்பிக்கலாம் வீட்டில் இருக்கிறோன்னே நிறைய பேர் ஆரம்பித்தாங்க. இந்த அம்மா அப்பாக்கள்லாம் சேர்ந்து பிள்ளைங்களை ஆரம்பிச்சுட்டு இது இப்போ எங்கே பண்ணுது? 4000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கு. ஸ்கூலுக்கு போதா என்ன பண்ணுது தெரியல. இது அப்படியே வந்துருக்கு, ஏதோ பண்ணுறான். ஓ, இதாங்க அந்த இதுங்க, டல்கோனா காஃபி. வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்குது MS Catch. ஸோ நான் தான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது சாம்பார், இட்லி, தோசை, சட்னி அதெல்லாம் பார்க்க போகிறதுல டல்கோனா காஃபி செய்வது எப்படி உங்களுக்கு எனக்குலாம் அந்த மாதிரி வயசில் மண்ணு தின்னு வந்துருப்பேன். கேமரா முன்னாடிலாம் எனக்கு பேசணும்லாம் அறிவும் கிடையாது, தைரியமும் கிடையாது. எவ்வளோ அழகாக குழந்தைங்களாம் இப்போ பேசுதுங்க. பிறக்கும் போதே நல்லா ஹைப்ரிடாக பிறக்குதுங்க. நல்லா வந்து மண்டை செம்மையாக வேலை செய்ததுங்களுக்குலாம். வந்துட்டான் தலைவன். என்னாச்சு? என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். கலக்கு இன்னும் கலக்கிந்தாங்கிறான் பாருங்க. அந்த டைம் லைனில் பார்க்குறேன் இன்னும் எப்படா முடிச்சிட்டான். பாருங்க எவ்வளோ மொத்தம். சரி, ஓகே, இப்போ நம்ம அதை குடிச்சு பார்க்க போகிறோம். சூப்பர்ரா ஏதோ பண்ணுறா. நீ எப்போ விட்றா, ஆளை விட்றா. நல்லா பண்ணுறான்ல தம்பி, ரொம்ப அழகாக இருக்குது. 180 வீடியோஸ் போட்டிருக்கான், 4000 சப்ஸ்கிரைப். படம்லாம் நடிக்கிறானா? 2 வருஷம் முன்னாடி போச்சா அதோட? அச்சோ பாவம். அதுக்கப்புறம் வரல, கொஞ்சம் வளர்ந்துருக்கான். இங்கே வந்து கொஞ்சம் ஹைட்டாலாம் இருக்கான், முடியெலாம் வளர்ந்துருக்கு. 3 வருஷம் அதுவும் நிறுத்தினான் போல். இன்ஸ்டாகிராம்லாம் இருந்திருக்காரு போல். எனிவே, எண்ட் ஆஃப் சோலோ கிரியேட்டர்ஸ். சோலோ கிரியேட்டர் கார்பரேட் தமிழ். இதெல்லாம் எதுக்கு தம்பி நம்மளுக்கு? அது மாதிரிலாம் போட்டால் நம்மளுக்கு வியூஸே வராது. முடிச்சு விட்டாங்களா உனக்கும்? 398 வியூஸ் என்ன மாதிரியே இருக்குது. அடுத்து போவோம். இர்ஃபான் வியூஸ். பழைய லோகோ நல்லா இருக்கும், காமெடியாக. ஸோ கைஸ், இன்னைக்கு வந்து 8ஆம் தேதி ஒரு ஃபுல் லாக்டவுன் வந்து சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் 10th. ஸோ 10 to 24 வந்து பார்த்தீங்கன்னா 14 நாள் வந்து ஒரு லாக்டவுன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகனா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ ஆன்கோயிங் அந்த சிச்சுவேஷன், இந்த கோவிட் கொரோனா. இப்போ வந்து கான்டென்ட் வந்து நம்மளுக்கு கிடையாது. வெளியே போகிறதுக்கு, சோறு திங்கிறதுக்குலாம் வந்து கஷ்டம், ஃபுட் பிளாகராக இருக்கிறது. ஸோ இது மாதிரி எதையாவது பேச வேண்டியது. நியூஸ் போட்டு விட்டுட்டு இல்லை அவர் கிண்டல் பண்ணல. உண்மையாக சொல்கிறேங்க, ஒரு கிரியேட்டர் ஆகிறது ரொம்ப கஷ்டம். எதனா ஒன்று பேசினே தான் இருக்கணும் டெய்லி. நான் அவரை சொல்ல பொதுவாக என்னையும் தான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணல. அதனால தான் வந்து நிறைய வந்து இந்த இது திருப்பி வந்து வர ஆரம்பிச்சு. ஸோ அது வந்து ஜஸ்ட் சும்மா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரஷன் அப் பண்ணலாம் மெமரியா அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்காக ஒரு வீடியோ, ஃப்ரெஷன் அப் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ. இது மாதிரி நீங்களாம் மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ உண்டு. நைஸ். எனக்கு நம்ம இர்ஃபான் வியூஸ் வந்து இப்போ செம்ம இது ஏதோ பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வெளியே போகிறார் போல். நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வெளியே போயிருக்காரு எங்கேயோ.
வெளியே எவ்வளோ பெட் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து ஐயோ பெட்டே கிடைக்கல எங்களுக்கு, நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் ஹெல்ப் பண்ணுறாரு. ட்ரை பண்ணிங்கன்னா வந்து நம்மளுக்கு என்ன வேணால் நடக்கலாம். அதனால் வந்து ப்ரொடக்டிவாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள். இது வந்து லீஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேம்லாம் விளாட்றாங்க, பப்ஜி இந்த மாதிரி கேம் விளாண்டு அதை ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க, அதில் வந்து பீப்புள் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாம். சரி, அது ஒன்று தான் நான் சொல்ல வரல, நிறையா இருக்குது இந்த மாதிரி. நீங்கள் நிறைய கற்றுக்கலாம், எடிட்டிங் கற்றுக்கலாம், இல்லை வந்து செருப்படி எனக்குலாம். நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் 2020 vlog எவ்வளோ அழகாக அண்ணன் சொல்லியிருக்காரு அவரு, கேம் ஸ்ட்ரீம் பண்ணுங்க, ப்ரொடக்டிவாக இருங்க. நான்லாம் வந்து அப்படியே ஒரு தண்டம் ஒன்றும் பண்ணல போல், அப்படியே எதுவும் இல்லை, என்கிட்ட அப்போ எதுவும் கிடையாது, லேப்டாப்லாம் இல்லை. பட் இருந்தாலும் என்ன அழகாக அட்வைஸ் பண்ணியிருக்காரு. டைம் வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ், ஸ்பெண்ட் இட் வைஸ்லி. பாசிட்டிவான ஒரு திங்கிங் எப்பவுமே இருக்கு. இதுதான் இர்ஃபான் வியூஸ். அப்புறம் போட்டு என்ன வேணா கலாய்ங்க, எவ்வளோ அழகாக அட்வைஸ் கொடுத்துருக்காரு அந்த இதுக்கு. போயிடுவோம் அடுத்த வீடியோக்கு. அடுத்து இன்னொரு டல்கோனா காஃபியா? இது யாரு? ஓட்டு 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 யார் நீங்கள்? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலை பத்தி நிறைய சொல்லியிருப்பேன். அண்ட் இப்போ ரீசெண்டா ஏதோ ஒரு காஃபின்னு சொல்றாங்க, டல்கோனா காஃபியா, சாரி டல்கோனா காஃபியா வந்து நம்மளும் கொஞ்சம் ட்ரை பார்க்க போறோம். ஒரு நம்மளை பிடிக்காதவங்க, நம்ம சேனலை பத்தி பிடிக்காதவங்க மனசுல கொஞ்சம் ஓடிட்டு இருக்கும், சில பேர் நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட மனசுல ஓடிட்டு இருக்கும். சொல்லுங்க, எனக்கு புரியுது உங்களுக்கு பிடிக்காதவங்க யார். இந்த 1091 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கீங்க, ஏன் உங்களை யாருக்கும் பிடிக்கல? நான் கொஞ்சம் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ டல்கோனா காஃபியா செய்றீங்களோ இல்லையோ, வாயிலே செஞ்சுட்டீங்க ஃபுல்லா 5 நிமிஷத்துக்கு. கிண்டல் பண்ணல, பொதுவா சொல்றேன். ரொம்ப அழகா தம்பி பேசுறாரு, பிடிக்கல. கட்டு வீடியோ கட்டு, நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். டிரான்சிஷன் கட்டிக்க பாருங்க. அவருக்கே வந்து அது மூச்சு பாத்தீங்களா, அவருக்கே பிடிக்கல. அவள்தான் கட்டு, அதோட கட்டை துப்பிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போயிட்டு எனிவே நைஸ் தம்பி, சூப்பர். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்ப்போமா? இவங்களுக்குலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோலாம் டெவலப் பண்ணுங்க. எனக்கே மேலே ஆளுங்க இல்லை பண்ணுறது போயாச்சு, அவ்வளோதான். கொஞ்சம் பாவமாக இருக்குல்ல, இது மாதிரி 3 வருஷம் 4 வருஷம் முன்னாடி வீடியோ போட்டிருக்காங்கன்றப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் நம்ம ட்ரை பண்ணியிருப்பாங்க, அப்புறம் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கோம், இல்லைனா காலேஜுக்கு போக வேண்டியது இருக்கும், கிளம்பியிருப்பாங்க. ஸ்கூல் தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அடுத்த வீடியோக்கு போகலாம், டைம் வேறு ரொம்ப ஓடுது. இது என்னங்க இது అనుకుంటున్నారు కదా, యాక్చువల్గా మన పిల్లలు పెద్దవాళ్ళు అవుతా ఉన్నా కానీ మనకి చిన్న పిల్లల్లాగే అనిపిస్తూ ఉంటారు కదా. కాకపోతే సెకండ్ బేబీ ஓகே, இது வந்து தெலுங்குன்னு எனக்கு தெரியல. நான் அப்படியே வந்திருக்கு, ரைட் கிளிக் பண்ணிட்டேன். என்ன நடக்குது அங்கே? ஏதோ ஒரு செகண்ட் பேபின்றாங்க, ஒன்றும் புரியல. என்ன படுக்க போட்டு ஒரு பெரிய குழந்தைய தாளாடிக்கிட்டு இருக்காங்க. చిన్న పిల్లలు కదా అనేసి వాళ్ళతో కొత్తగా నేర్పించుకుంటూ వాళ్ళతో కొంచెం ఎక్కువ టైం స్పెండ్ ఐడియాவே இல்ல. ఎనీవే గైస్, చేశాను. பட் ஐ நம்பர் எனிவே இது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. இது வந்து தெரிலங்க, இது எங்கேருந்து வந்துச்சு தெரில இந்த வீடியோ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருங்கப்பா குடும்பம். ஆஷா சுதர்சன் தெலுங்கு vlogs போடுறாங்க, டெய்லி போடுறாங்க, போட்டுன்னு இருக்காங்க. 52,000 வியூஸ் போராடே சின்ன ஊற்றுது. இவங்கப்பா வணக்கம், வெல்கம் பேக் டு आवर சேனல். ரொம்ப ஃபேமஸ்ல இவங்க அப்போலாம் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு விஷயத்துல இருக்கும், டென்ஷனா இருக்கும். ஏன்னு பாத்தீங்க, இந்த லாக்டவுன் சமயத்துல வந்து வீட்டுக்கு போறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான். அந்த லாக்டவுன் அப்போ வீட்டுக்கு போனோம், அது பண்ணோன்றது ஒரு பெரிய ஒரு மேட்டராக இருந்துச்சு. வந்து இந்த 16-17 டேஸாக ஒரே ட்ரெஸ்ஸே தான் நாங்கள் மாற்றி போட்டுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கார்டோ கேஷோ எதுவுமே கையில் இல்லை. கஷ்டம் தான். என்ன எங்கே போனீங்க கடைசியில்? போனீங்களா இல்லையா? எங்கேயோ போயிட்டாங்க. எனிவே நாங்கள் ஃபினிஷ் ஆகிட்டோம், வேலையும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. சூப்பர், நல்லா பண்ணுறீங்க, அப்படியே பண்ணுங்க. ஆகா வந்துருச்சுடா. இதுதான் நான் இன்னொன்று எதிர்பார்த்தது. இந்த குவாரண்டைன் அப்போ அவன் மியூசிக்கு அவனோ பாட ஆரம்பிச்சுட்டு இந்த எல்லாம் சும்மா இருந்துச்சுங்கல்ல வீட்டில். இதுங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாட்டு பாடி இது மாதிரி அது நான் இது என்ன பண்ணிடுறேன், இதை வந்து நான் குறைச்சிடுறேன் சவுண்டை, ஏன்னா காப்பிரைட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 3வது டப்பாவில் இருக்கிற ஒரு சிங்கரா, அந்த 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 3வது இதில் இருக்காரு, தாடி வச்சுட்டு ஒயிட், அவர் ஏதோ ஒரு யூடியூபர் தான், அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் சிங்கரா, அவர் எப்படி பாடுறாரு? ஓகே, எனிவே போயிடுவோம், அடுத்ததுக்கு போவோம். ஆகாய் இது தெரியும், ஞாபகம் இருக்குதா? இது வந்து உண்மையாக பொய்யான்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. இந்த மாதிரி ட்ரோனை பறக்க விட்டு எல்லாரும் வந்து இது போனது ஏதோ இதெல்லாம் வந்து செம்ம ஃபன்னு. அப்போ கண்ட மியூசிக்கும் போட்டு இது வந்து உண்மையாக மாதிரி தான் இருக்கும், தெரியல. பார்ஷியலி உண்மையாக இருக்கலாம், சிலது ஆக்டிங்காக இருக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஓடுறது, ட்ரோன் பார்த்தெல்லாம் யோசிப்போம். இப்போ ஒரு ட்ரோன் என்னை நோக்கி வருது, நான் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துருக்கேன் அப்படின்னா நான் ஓடுவேண்ணா, ஓட மாட்டேன். ஃபஸ்ட்டு பார்ப்பேன், என்னடா இது ஏதோ வருதுடா போகலான்டான்னு சொல்லி பேசணும் தவிர இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த மாதிரி உட்காரலாம் மாட்டேன். அது சுடவா போகுது, அதனால் இது ஆக்டிங்காக இருக்கலாம்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இது ஆக்டிங்காக தான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு, ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் இருக்கணும். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக ஃபன்னு தான், பார்த்தாலே தெரியுது. ஒரு அடுத்த வீடியோ போயிடுவோம். இப்போ ஓட்டு
யார் இது? ஹன்சிகா, அவங்களும் டல்கோனா காஃபி. ஆளுக்கால் வந்துட்டாங்க யூடியூப்பில். அப்போ வந்து ஹன்சிகா எல்லோரும் வந்தாச்சு. ஸோ சந்தோஷம். இதை பற்றி எதுவும் பேசுகிறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் நான் ரேண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் அது வேண்டாம், கட் பண்ணி தூக்கிட்டு கடைசி வீடியோ ஒன்று கடைசியாக இருக்குது. இதை முடிச்சுட்டு நம்ம போயிடுவோம். ரொம்ப நேரம் போய்கிட்டு இருக்குது லென்த்தாக. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திப்பதில் ஆனந்தம் அடைகிறேன். இன்றைய விவாத மேடையில் நாம் காண இருப்பது நமது கருப்பு விருந்தினனாகிய கொரோனா என்கிற கொரங்கானாவை இன்றைய நிகழ்ச்சியில் வைத்து கேட்குமாறு ஆர்வத்துடன் இருக்கிறோம். அவர் கொரோனாவே இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருக்காரு. இதெல்லாம் எங்கே போனார் இவர்? 4 வருஷம் முன்னாடி. செம்மடா, நியூ எடிஷன், சம் ப்ராப்ளம் ரீஅப்லோட். ஓகே நைஸ் வீடியோ, குட் ட்ரை. பாவங்க இவங்கெல்லாம் பாருங்கள், கிளாரிட்டி இல்லாத ஒரு கேமரா, ஆனால் கான்செப்ட் நல்லா. ஸோ மக்களே, இப்போ நம்ம வந்து கொரோனாட்ட கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கலாம். என்ன கேள்வி கேட்குறேன்னு பார்க்கலாம். உங்களது பெயர் என்ன? கொரோனா. ஓகே, நல்ல பேர். ஸோ அவ்வளோ வீடியோ போடலான்னு இருக்கேன். உங்களது ஊர் என்ன? சைனா. என்னன்னா அவருடைய டெடிகேஷன் எனக்கு பிடிச்சிருக்கு. எப்படி மாஸ்க் போட்டு உக்காந்துருக்காரு ஒன்று. இன்னொன்று வந்து அவர் பேசவே இல்லை. அங்கே மாஸ்க் போட்டிருக்காருல்ல, டப்பிங் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவை. அவரே கேள்வி கேட்குறாரு, அவரே பதில் சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு கட்டுன்னு நினைக்கிறேன். நடுவில் அவர் தான் அந்த பக்கமாக உட்காந்துருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பாருங்கள், ஒரு ஒயிட் சட்டை போட்டிருக்காரு உள்ள, அந்த கருப்பு சட்டைக்குள்ளே ஒரு ஒயிட் சட்டை போட்டுட்டு. ஸோ அவர் தனியாக, அது அவரே தனியாக பண்ணியிருக்காரு. திருச்சி விலாக்ஸ். ஓகே, 4வது क्वेश्चन வந்து ஆமாம், அவர் தாங்க, கன்ஃபார்ம்ங்க. நடுவில் அது கட்டு தெரியுது, அந்த டிரான்சிஷனில் அவர் தான் உட்காந்துருக்காரு 2 பக்கமும். ஒரு நாள்லேயே எல்லாம் விவசாயிங்க கருத்து வேறு. போடுங்க போடுங்க அரிசி வாங்கி கொடுத்துருக்காங்க. கருத்து ஃபுல்லாக நல்லா இது பண்ணுறாரு. நல்ல வீடியோ. நான் லைக் போட்டுருக்கேன். என்ன ஆச்சு அதுக்கப்புறம்? கடைசியாக 3 வருஷம் முன்னாடி வீடியோ போட்டிருக்காரு. என்ன ஆச்சுன்னு தெரில. அது மாதிரி சில பேருக்கு 2020 வந்து ரொம்ப சந்தோஷமான காலகட்டங்களாக இருந்திருக்காது. சாரி ஃபார் யூ வென்ட் த்ரூ தோஸ் திங்ஸ். அது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க அந்த காலகட்டத்தில். அப்படின்னா இப்போ நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். 2024 வந்துட்டோம், 4 வருஷம் ஆயிடுச்சு. எனிவே, தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்துள்ள பார்க்கலாம். ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, யாரும் வெறுத்துட மாட்டீங்கன்னு நம்புகிறேன். டாடா பாய்.